SSIS input directory test db சொல்லிட்டு ஒரு XLS ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா test db01, test db02, test db03, test db04 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ஷீட்ஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணோன்னா மெச் எக்ஸல் ஷீட்ஸ் ஃப்ரம் சிங்கிள் எக்ஸல் ஷீட்ஸ். ஓகே, அதை காப்பி பண்ணிக்கலாம். விசுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு டுடே ப்ராஜெக்டோட நேம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டில் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சம் எரர் ஃபைல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் எரர் கிடையாது, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எரர் ஃபைல் மிஸ்ஸிங் இது. ஸோ ஃபஸ்ட்டிங்கன்னா நம்ம ஃபைல் டேரக்டரி யூஸ் பண்ணால் யூசிங் system.io யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா யூஸ் பண்ணால் யூசிங் system.data யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ OLEDB பார்த்தீங்கன்னா யூசிங் system.data.OLEDB. ஓகே ஓகே ஸோ எரர் ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. நமக்கு கோடில் எந்த எரருமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் டைம் லாக் ஃபோல்டர் யூஸ் பண்ணி லாக் ஃபோல்டர் யூஸ் பண்ணனா இன்கேஸ் கோடில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அந்த லாக் டேரக்டரியில் டுடே டேட் அண்ட் டைமோட நமக்கு வந்து என்ன லாக் இருக்கோ அந்த லாகோட எரர் போட்டு டுடே டேட் அண்ட் டைம் போட்டு டாட் லாக் நேம் சேவ் ஆகும். அதுக்கான கோடு தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்க் சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்புட் டேரக்டர் தான் சோர்ஸ் ஃபோல்டர் வாங்குகிறோம். டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா SSIS அவுட்புட் டேரக்டர் தான் வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணி நம்ம வந்து அதில் எடுத்துக்கிறோம். ஓகே, அதாவது டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்தது. SSIS அவுட்புட் டைரக்டரி. ஓகே, ஓகே ஓல்டு ஃபைல் இருக்குது, நான் ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த டைரக்டரியில் நம்ம வந்து அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஃபைல் டெலிமிட்டர் பார்த்தீங்கன்னா கமாண்ட் டெலிமிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு டேரக்டரி ஈக்குவல் டு நியூ டேரக்டரி இன்ஃபோ சோர்ஸ் ஃபோல்டர் வந்து நம்ம வந்து டேரக்டரியில் ஒரு ஃபைலாக நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அரேல தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா வந்து மல்டிபிள் ஃபைல் இருக்கும்போது சிங்கிள் ஃபைல் வச்சு நம்ம வந்து ரன் பண்ண முடியும். அதான் வந்து direct.k ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் த வேரியபிள். அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் ஃபுல் பார்த்தா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஒன் புக் எக்ஸல் ஃபைல் அட் ஒன் டைம். ஸோ ஒரே எக்ஸல் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஃபைல் இன்ஃபோ ஃபைல் இன் ஃபைல்ஸ் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைலையும் வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைல் ஃபுல் பாத் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர் பாத். நெக்ஸ்ட் அதோடய ப்ளஸ் ஃபைல் நேம் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் டாட் ரீப்ளேஸ். ஸோ எக்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் டபுள் கோட்ஸ்குள்ளே வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு தான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ் எஸ்டிஆர் ஈக்குவல் டு எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து MS ஆஃபீஸ் பேக்கேஜில் வந்து தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் தகுந்த மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் 2007 2010 அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹெடர் ஃபைல் வந்து மாறும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 அதில் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அதுக்கான இந்த ப்ரொவைடரை பார்த்தீங்கன்னா AC.OLEB 12.0 வருது பாருங்கள். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த கமெண்ட் வந்து ஒரு வருஷம் தகுந்த மாதிரி மாறும். அதான் வந்து அந்த எக்ஸல் கனெக்ஷன் நம்ம புதுசாக எக்ஸல் வாங்குறோன்னா நம்ம என்ன வெர்ஷன் போட்டு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா OLEDB கனெக்ஷன் வந்து வாங்குகிறோம். அது வந்து நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ஃபங்க்ஷனில் நம்ம எழுதிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஷீட் நேம்ஸ். ஸோ CNN.open கொடுத்துட்டு ஒரு டேட்டா டேபிள் வாங்குகிறோம். டேட்டா ஷீட்டில் வந்துட்டு ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணிட்டு CNN.get OLEDB ஸ்கீமா டேபிள் பார்த்தீங்கன்னா OLEDB ஸ்கீமா GID.tables அதில் எடுத்துகிட்டு இனிஷியல் வேல்யூ நல்லா எடுத்துரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஷீட் நேமாக எடுத்துக்கிறோம். ஷீட் நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே வாங்கிக்கிறோம். ஜஸ்ட் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் 16 ஷீட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலி பண்ணுறது நம்ம 0வாக எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு லூப் த்ரோவில் ஈச் ஷீட்டாக எடுத்துக்கிறோம். ஓகே, அதுனா ஃபார் ஈச் டேட்டா ரோ டிஆர் ஷீட் இன் DD ஷீட்ஸ் ரோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஃப் டிஆர் ஷீட் ஈக்குவல் அதாவது டேட்டா ரோ ஷீட் தான் டிஆர் ஷீட் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் போட்டு டாட் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அது கண்டெயின் அந்த டாலரை எடுத்துகிட்டு டாலர் வந்து ஷீட்ஸை வந்து நம்ம குறிக்கும். ஓகே, அந்த ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா டிஆர் ஷீட் டேபிள் நேம் போட்டு டாட் ஸ்ட்ரிங்கில் இப்போ வந்து ஒரு ஷீட் நேமும் ஒன்று வேணால் அதில் வந்து நேம் கொடுக்கும். ஓகே, அது என்னென்னா லோட் த டேட்டா டேபிள் வித் த ஷீட் டேட்டா. ஸோ அது என்ன OLEDB கனெக்ஷன் வாங்கிட்டு அதில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஷீட் நேம் கமா CNN கொடுக்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அதேமாதிரி OLEDB அடாப்டர் ADP ஈக்குவல் டு நியூ OLEDB அடாப்டர்ஸ் OCN கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ டேட்டா டேபிள் வந்து DT ஈக்குவல் டு நியூ டேட்டா டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ADP டாட் ஃபில் டேட்டா டேட்டா டேபிள் வந்து நம்ம வந்து டேட்டா ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இந்த ரிமூவ் டாலருக்கு பார்த்தீங்கன்னா டாலர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த டாலர் ரிமூவ் என்னென்னு கொடுக்குறோம், ஷீட் நேம் ஈக்குவல் டு ஷீட் நேம் டாட் ரீப்ளேஸ் போட்டு டாலர் போட்டு டபுள் கோட்ஸாக கொடுத்துரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா கிரியேட் CSV ஃபைல் அண்ட் லோட் டேட்டா டு ஃப்ரம் ஷீட். ஓகே, அது என்னென்னா ஸ்ட்ரீம் ரைட்டர் SW ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரீம் ரைட்டர் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்து அதோட ஃபைல் நேம் பார்த்து நம்ம என்னென்ன கொடுத்தோம்னா டாட் CSV நேமில் வந்து ஒரு அவுட்புட் SSIS அவுட்புட் டைரக்டில் வந்து டாட் CSV நேமில் நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான இது கூடாது கண்டிஷன் வந்து ட்ரூன்ற கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு காலம் நேம் ஈக்குவல் டு DT டாட் காலம் வந்து கவுண்டரை மெஸ் பண்ணுறோம். நான் இது வந்து மல்டிப்புளாக கொடுக்க ஏன்னா 4 ஷீட்டை வந்து நமக்கு கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக சொல்லலாம். ஏன்னா நம்ம 4 ஷீட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது என்னன்னா we are checking sheet count equal to 0 show put enter in CSV for only one time for first sheet. ஒரு வாட்டி பண்ணுறதுக்கு ஒன் டைம் தான் எடுத்துக்க சொல்லுறாங்க. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இஃப் ஷீட் CNT டபுள் ஈக்குவல் 0 டபுள் ஈக்குவல் டு 1 கண்டிஷனாக இருக்கும்போது என்னென்னா ரைட் த எடர் ரோ டு ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லூப்பில் கொடுக்குறாங்க. என்னென்னா ஃபார் இன்டிஜர் I equal to that is increment ஆப்ரேட்டில் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ இன்டிஜர் I equal to 0 I less than column count equal to I plus plus. ஸோ இன்க்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து எட்டர் ரோ வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. என்ன எட்டர் காலம் வேணும் காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கோடில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டா வந்து ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு OLEDB கமாண்ட் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேவா, அதான் சொல்ல வராங்க. ஓகே, தான் மிஸ்ஸிங் ஆச்சா அப்படி செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்துன்னா லோட் த டேட்டா டேபிள் வித் ஷீட் டேட்டா. ஸோ நம்ம வந்து டேட்டா டேபிள் எடுக்கிறோம் இல்லையா, எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஷீட் டேட்டாவில் சேவ் பண்ணுறோம். அவ்வளோதான், அதுக்கான கோடு. ஓகேவா, வேறு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் சேம். இப்போ இதுக்கு ஆல்ரெடி முடிச்சிட்டோம், பட் எதனால் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். OLEDB கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ OLEDB அதாவது ஒரு OCO என்னென்னன்றது நம்ம வந்து புதுசாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். தட் இஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். நியூ OLEDB கமெண்ட் பார்த்தீங்கன்னா அது என்ன கமெண்ட் வாங்கினா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஷீட் நேம் ப்ளஸ் கமா CNN. ஓகே, அந்த டபுள் பேசிஸ் இருக்கு இல்லையா, தட் இது டபுள் அந்த இது இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதேமாதிரி அதோடைய டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அது பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OLEDB அடாப்டர் பார்த்தீங்கன்னா ADP ஈக்குவல் டு நியூ OLEDB டேட்டா அடாப்டர் பார்த்தீங்கன்னா OCC கனெக்ஷன் வாங்குறோம். ஓகே, வாங்கிட்டு அந்த வேரியபிள் ஸோ ADPன்ற வேரியபிள் வந்துட்டு நம்ம வந்து OCCனோட நம்ம வந்து OLEDB அடாப்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேபிள் DT ஈக்குவல் டு நியூ டேட்டா டேபிள் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு அதில் வந்து ADP டாட் ஃபீல்டில் வந்து DTயோட நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ரிமூவ் பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் இருக்குது பாருங்கள். அந்த டாலர் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் ஷீட் நேமில் வந்து டாலர் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அதை வந்து ஜஸ்ட் நம்ம அதை ஓப்பனாக கொடுக்குறோம். என்னென்னா நம்ம அந்த டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுக்குறோம். டாலரை மட்டும் ரிமூவ் பண்ணி டபுள் கோட்ஸ் சும்மா கொடுத்துருவோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் CSV ஃபைல் பார்த்தீங்கன்னா லோட் டேட்டா இட்டு ஃப்ரம் ஷீட் இல்லை என்னங்கன்னா ஸ்ட்ரீம் ரைட்டர்னு யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரீம் ரைட்டர் பார்த்தீங்கன்னா SW கொடுத்துட்டு நியூ ஸ்ட்ரீம் ரைட்டர் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் SSI அவுட்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா அது ஃபைல் நேம் போட்டுட்டு என்ன ஃபைல் நேமும் .csv நேமில் வந்து நம்ம சேவ் பண்ணுறது. அது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு கொடுக்குறோம். ஓகேவா, காலம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து காலம் கவுண்ட் ப்ளஸ்ஸாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ க்ரியேட் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணணும்னா இஃப் ஷீட் கவுண்ட் டபுள் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ரைட் த எட்டர் ஃபஸ்ட்டு வந்து காலம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் இன்டிஜர் I equal to 0 I less than equal to காலம் கவுண்ட் I plus இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காலம்ட ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து லூப்பில் போயிட்டே இருக்கும். SW ரைட்
SW நியூ லைனில் பார்த்தீங்கன்னா ஸோ 1 by 1 வந்து ரைட் ஆகிட்டே இருக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அது காலம் வந்து க்ரியேட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ரைட் ஆல் ரோ டு த ஃபைல். ஸோ ஃபார் ஈச் டேட்டா ரோ டிஆர் இன் டிடி டாட் ரோஸ். அதே மாதிரி சேம் தான், காலம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த காலமில் டேட்டாஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான் அந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரோலையும் வந்துட்டு ஒரு டேட்டா வந்துட்டு அதை வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும். ஓகே, அதை வந்து ஃபார் ஐ இன்டிஜர் ஐ = 0 ஐ லெஸ் தேன் காலம் கவுண்ட் ஐ ++ கொடுத்துருப்பேன்னா இஃப் நாட் கன்வெர்ட் டாட் இஸ் நல் அப்படின்னா டிஆர் டாட் ஐ அந்த ஐ என்ற அறையில் வந்து சொல்லுங்கள் ஸ்டோர் ஆகும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் SW டாட் ரைட் பார்த்தீங்கன்னா SW டாட் நியூ லைன் கொடுக்குறோம். ரைட் ஆகி முடிஞ்சக்கப்புறம்னா SW ஸ்ட்ரீம் ரைட்டர் அதை சொல்லுவாங்க. SW டாட் க்ளோஸ் கொடுத்துரும். இன்கேஸ் கேட்சில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து லாக் போல்டர்லேருந்து கிடைக்கும். எப்படி கிடைக்குன்னா எரர் லாக் _ டுடே டேட் அண்ட் டைம் போட்டு டாட் லாக்ன்ற நேம் சேவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து பில்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம். ஸோ SSIS இன்புட் டைரக்டில் testdb.xls ஃபைல் இருக்குது. ஸோ அவுட்புட் டைரக்டில் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் வந்து பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். பில் சக்சீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ SSIS அவுட்புட் டைரக்டில் testdb.csv ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் testdb ஷீட்டில் நம்ம வந்து ஐடி கோர்ஸ் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து இது ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து என்னுடைய இன்புட் டைரக்டிவ் ஃபைல். ஓகே, ஸோ ரெண்டுமே மெர்ஜ் ஆகிட்டு நமக்கு வந்து சிங்கிள் எக்ஸல் ஷீட்டில் testdb எக்ஸல் ஷீட்டில் கண்டென்ட் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஆயிருக்கா? இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.